காஷ்மீர் தாக்குதல் தொடர்பாக 250 பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். முகிலன், விவரங்கள். தற்போது இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்த பல்காம் மற்றும் பல்காமை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் சுமார் 250 பேர், அதாவது சந்தேகத்துக்கு உரிய வகையில் இருப்பவர்கள் என்று கருதப்படுவது சுமார் 250 பேரை தற்போது விசாரணை வளையத்திற்குள் பாதுகாப்பு படையினர் கொண்டு வந்திருக்கின்றனர். அதே போல மிக முக்கியமாக இந்த காஷ்மீர் பகுதியில் மொத்தமாக காஷ்மீர் பகுதியில் சுமார் குறைந்தது 1000 பேர், அதாவது இதற்கு முன்பாக அவர்கள் மீது ஏதேனும் குற்றப்பத்திரிகை பதியப்பட்டிருக்கிறதா அல்லது இது தொடர்பான, அதாவது வெளிநபர்களோ இல்ல அதாவது தீவிரவாதிகளுக்கோ அடைக்கலம் கொடுத்தது அல்லது அவர்களுக்கு எந்த வகையிலும் உதவியது போன்ற ஏதேனும் வழக்குகளில் அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தாலோ அல்லது அவர்கள் வேற ஏதும் காரணங்களுக்காக கைது செய்திருந்தாலோ அவர்களும் தற்போது இந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஒரு என்கொயரி தற்போது நடந்து வருவதாகத்தான் தற்போது பாதுகாப்பு படையினர் தகவல் தெரிவிக்கின்றது. மிக முக்கியமாக அந்த பல்காம் பகுதியில் அது போல இந்த துப்பாக்கிச்சூடு நடந்த பகுதியில் கோம்பிங் ஆபரேஷனும் காலை முதல் நடைபெற்று வருகிறது. அது ஒரு அடர் வனர் பகுதி. அந்த பகுதிகளில் ஏற்கனவே ட்ரோன் மற்றும் ஹெலிகாப்டர் காலையில் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த திக் வெஜிடேஷன், அதாவது அதிகப்படியான மரங்கள் மற்றும் இந்த காடுகள் சேர்ந்த இந்த பகுதிகள் இருப்பதால் ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன்கள் எதிர்பார்த்த அளவு அது உதவவில்லை. அதனால் தற்போது வீரர்களையே அனுப்பி அவர்கள் இன்ச் பை இன்ச்சாக முன்னேறி சென்று அவர்கள் அதாவது இந்த தீவிரவாதிகள் எங்கேயும் ஒளிந்திருக்கிறார்களா என்பதை தற்போது தொடர்ந்து அந்த கண்காணிப்பிலும் ஈடுபட்டு வருகின்றன. மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, அமித்ஷா இன்று அந்த துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்திற்கு சென்றார். அங்கு பல முக்கிய ராணுவ அதிகாரிகள் அங்கிருந்தனர். அவர்களிடமும் இந்த தகவலானது அமித்ஷா தெரிவித்திருந்தது என்று தகவல் வெளியாகிருக்கிறது. அதாவது உடனடியாக இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் யார் என்பதை உறுதி செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அந்த ராணுவ அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இந்த உத்தரவானது வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்தே தற்போது பல்காம் மற்றும் பல்காமை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சுமார் 250 பேரும், இந்த மொத்த காஷ்மீர் பகுதியில் சுமார் 1000 பேரும் தற்போது சந்தேகத்தின்படி அவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களை பிடித்து தற்போது அந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. நந்தா, நன்றி முகிலன், விவரங்களுக்கு.